தங்கம் தங்கம் அப்படி என்று சொல்லி சொன்னாலே இப்பொழுது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த தங்கத்தினுடைய விலை பெரும் பேசு பொருளான ஒரு விடயமாக காணப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 3,80,000 இருந்து 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கூடி கூடி 4,10,000 ரூபாய் வரையில தங்கம் விற்கப்பட்டது. இந்த நிலையிலே கடந்த 2 கிழமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திடீரென இந்த தங்கத்தினுடைய விலையில வீழ்ச்சி ஏற்பட்டு குறைந்த நிலையில காணப்பட்டிருந்தது. அதாவது இப்போ ஒரு பவுன் தங்கத்தின விலை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போன கிழமை எல்லாம் 2,98,000 ரூபாய் வரையில தான் விற்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 1,000 2,000 கூடி குறைந்து 3 லட்சம் வரையில வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் திடீரென இன்றைய தினம் அளவிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சற்று அதிகமாக கூடியுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க விற்பனை நிலவரத்தின்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 24 கரட் தங்கத்தின் விலை வந்து 3,36,000 ரூபாய்க்கு வந்து பதிவாகி இருக்கிறது. அதேபடி 22 கேரட் தங்கம் பவுனுடைய விலை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3,10,800 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி எதிர்வரும் நாட்கள்லையும் இன்னும் இந்த தங்கத்தின் விலை வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும் தகவல் வெளியாகி வண்ணம் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லிவிடும் என்று சொல்லி சொன்னால் வெட்டிங் சீசன் என்றால் இப்ப தங்கத்தின் விலை வந்து கூடும் என்று சொல்லிவிடும். அப்படி கூடினாலுமே கூட என்ன செய்யும் சனம் அடிச்சு பிடிச்சு அந்த தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு தான் நிப்பிடும். ஏனென்றால் திருமணம் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப எப்படியோ அவை வந்து அந்த டைம்ல வாங்கித்தான் ஆகணும். அதால அவை வாங்குவினம். அதே மாதிரி இப்ப மற்றபடி இப்ப வெட்டிங் சீசன் இல்லாத டைம்ல சாதாரணமான நாட்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைவான விலையில் இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல அட்சயதிரி நாட்கள்லையும் வந்து இந்த விலைகள் வந்து தங்கத்தின் விலைகள் வந்து ஓகோண்டுதான் இருக்கும், கூடுதலாகத்தான் இருக்கும். இரண்டா சனம் வந்து கூடவாக இருக்கும். இருந்தாலும் போய் வாங்குவினம் அந்த டைம்ல வந்து போய் கட்டாயம் எங்கட சனம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் அந்த அட்சயதிரி வந்து மிக முக்கியமான நாள். அந்த பவுன் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி சொல்வார்கள். வீட்டுல வந்து கண்டிப்பா பவுன் வாங்கணும் என்று சொல்வார்கள். அதனாலே அவர்கள் அந்த டைம் போய் ஒரு மஞ்சாடி என்றாலும் அவர்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து வைப்பார்கள். அப்ப அந்த நாட்கள்லயும் வந்து இந்த பவுனுடைய விலை வந்து சரியான மாதிரி உயர்ந்த நிலையில தான் இருக்கு. இதற்கு என்ன பிரதான காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? சர்வதேச சந்தையில வந்து ஏற்பட்டுள்ள தலைமல் நிலைதான், அதாவது பொருளாதார நெருக்கடி நிலையினாலதான் இந்த தங்கத்தின் விலை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். இனித்தான் இப்ப எங்கட மக்களுக்கு தெரியும் இந்த மஞ்சள் கயிறு தாட்பரியம் எப்படி என்று சொல்லி இனித்தான் அவைக்கும் விளங்க போகுது. ஏனென்றால் இந்த விலையில தங்கம் போனால் எல்லாராலையும் அவ்வளவு எளிதாக வாங்க முடியாதுதான் இல்லையா? அப்ப இப்படி இருக்கின்ற நிலையிலே 5 பவுன் வாங்குற இடத்துல இப்ப வந்து நாங்கள் 1 பவுன் வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 5 பவுன் எவ்வளவு கொடுத்து வாங்குறோமோ அந்த பெறுமதிக்கு இப்ப எங்களால 1 பவுன் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு.